தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தங்க சக்திவேல். அதாவதுங்க, தமிழகத்தில் திமுக இல்லைன்னா தமிழகத்தின் வளர்ச்சியே கிடையாது. ஏனென்றால் நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரேன். டெய்லி ஒன்று சொல்லுவேன், நல்லா கூர்ந்து பாருங்கள், தள்ளி விட்றாதீங்க. நல்லது சொல்கிறேன்னா, பொய் சொல்கிறேன்னா, உண்மையை சொல்கிறேனான்னு பாருங்கள். முதல்ல உண்மையானு பாருங்கள். அதாவது பேருந்தை எல்லாம் தனியார் பேருந்து இருந்துச்சு. இந்தியாவிலேயே முதலாக நாட்டுடைமை ஆக்கியது திமுக அரசு. 1971-72 காலத்தில் பேருந்தை படிப்படியாக நாட்டுடைமையாக்கி தனியார் பேருந்துகள் புதுசாக அனுமதி இல்லை என்ற சட்டத்தை ஏற்றி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை துவங்கினார் கலைஞர். அந்த போக்குவரத்து கழகம் இன்று ஆசியாவிலேயே பெரிய போக்குவரத்து கழகம். இந்தியாவில் பெரிய போக்குவரத்து கழகம் மட்டுமல்ல, ஆசியாவிலேயே பெரிய போக்குவரத்து கழகம் என்ற பெருமை நிலநாட்டிய அரசு திமுக அரசு. இன்று பஸ்ஸில் எல்லாரும் எங்கே போனாலும் ஏசி பஸ்ஸு, மாடர்ன் பஸ்ஸு, பேட்டரி பஸ்ஸு, சொகுசு சீட்டு, பெர்த்து கோச்சு இதெல்லாம் உருவாக்குனது திமுக அரசு. அப்புறம் பஸ் நிலையங்கள்லாம் ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. போய் திருச்சி பாருங்கள், ஏர்போர்ட்டு. சென்னைக்கெல்லாம் போங்க ஏர்போர்ட்டு மாதிரி. அதாவது இப்போ கடலூர் பக்கம் எல்லா ஊர்லேயும் பஸ் நிலையத்தை மேம்படுத்தி பஸ் நிலையத்திற்கு தேவையான வசதிகளை செய்து பஸ் நிலையத்தை மட்டும் மேம்படுத்தலை. அதாவது பேருந்து பணிமனைகள், ஏராளமான பேருந்து பணிமனைகள், பேருந்து கோட்டங்கள் என்று ஏராளமாக போக்குவரத்தை மேம்படுத்தி தமிழகத்தில் எந்த ஊருக்கும் எந்த நேரத்திலையும் பேருந்தில் சென்று அடையலாம் என்ற நிலையை உருவாக்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்புறம் பேருந்து ஏன் இந்த நாட்டுடைமையாக்கிறானுங்களே, பெண்களுக்கு இலவச பயணம், மாணவர்களுக்கு இலவச பயணம், ஊனமுற்றோருக்கு இலவச பயணம் என்று அனைவருக்கும் இலவச பயணமும் குறித்த நேரத்தில் சென்றடையும் ஏராளமான பஸ்ஸு. சென்னையில் ஒரு பண்டிகை காலம், விழா காலம்னா ஏராளமான பஸ்ஸு. அதாவது ஆசியாவிலேயே பெரிய போக்குவரத்து கழகமாக போக்குவரத்து கழகத்தை உருவாக்கிய பெருமை நமது டாக்டர் கலைஞர் தலைமையிலான திமுக அரசையும் தளபதி தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசையும் சாரும். அப்புறம் சாலைகள், இன்றைக்கி சாலைகள்லாம் கண்ணாடி மாதிரி இருக்குது. தமிழகத்தில் இருக்க மாதிரி சாலைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. பெங்களூர்லையும் கிடையாது, ஆந்திராவிலையும் கிடையாது, பாம்பேலையும் கிடையாது, பிஜேபி ஆள்ற எந்த மாநிலத்திலும் கிடையாது. இன்னொன்று, பாஜக ஆள்ற மாநிலத்திலாம் பாலம் கட்டின உடனே இடிஞ்சு விடுது, ஓராண்டில் இடிஞ்சு விடுது. கலைஞர் கட்டின பாலம்லாம், எங்கள் தளபதி அரசு கட்டின பாலம்லாம் 200-300 வருஷத்துக்கு இருக்கும், அந்த அளவுக்கு பாலம். அப்புறம் மெட்ரோ ரயில், தமிழகத்தில் முதல்ல மெட்ரோ ரயில் ஃபாரின் மாதிரி இருக்குது. மெட்ரோ ரயிலை கொண்டு வந்த பெருமை திமுக அரசு சாரும். இப்போ மெட்ரோ ரயில் சென்னையில் போய் பாருங்கள், வீச்சுன்னு ஏசியில் 5 நிமிஷத்தில் போயிடலாம். ஏர்போர்ட்லேருந்து சென்ட்ரலுக்கு ஒரு 10 நிமிஷம், அங்கேருந்து கோயம்பேட்டுக்கு 10 நிமிஷம். இன்னும் எல்லா இடத்துக்கும் கிளாம்பாக்கம் ஒவ்வொரு ரூட்டுக்கும் இப்போ மெட்ரோ ரயில் வேலை சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் செய்கிறது யாருன்னா திமுக அரசு. இப்போ நாங்கள்லாம் எல்லா இடத்துலையும் இப்போ மெட்ரோ ரயில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து இதை நிறைவேற்றி தமிழகத்தை சிங்கப்பூர் போல் மாற்றி தருவோம். இன்னும் 5 ஆண்டு காலம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தமிழகம் சிங்கப்பூராக மாறும். இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தற்பொழுது நிலை வருகிறது. இது ஆசியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகம் பெயர் எடுக்கும். அப்புறம் கல்வியில் எல்லாருக்கும் சத்துணவு, காலை உணவு, அதை கல்வி கட்டணத்தை அறவே ரத்து பண்ண அரசு திமுக அரசு. அது ஸ்பெஷல் ஃபீஸ்னு ஒரு ஃபீஸ் வாங்கணுங்க. நான்லாம் படிக்கும்போது நான் சொல்கிறேன்லாம் 1973-74 ஸ்பெஷல் ஃபீஸ் கட்ட முடியாது. ஒரு 10 ரூபா 5 ரூபா இதை கட்ட முடியாத ஏழைகள் அன்றாடுவோம். ஏன்னா ஒரு நாளைக்கு கூலி 5 ரூபா. அதெல்லாம் அறவே தள்ளுபடி பண்ண அரசு திமுக அரசு. அப்புறம் காலனி, சீருடை, இலவச நோட்டு புத்தகம், இப்படி எல்லாத்தையும் வழங்கி இந்த கல்வியிலையும் முன்னேற்றத்திலையும் பொருளாதாரத்திலையும் தமிழகத்தை தூக்கி நிறுத்தி இன்றைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குதுன்னா அதுக்கு திமுக அரசு தான் காரணம். அதனால் முதல் தலைமுறை பட்டதாரிகள் இப்போ காலேஜுக்கெல்லாம் இலவசமாக பஸ்ஸில் போகிறீங்க பாரு, இதெல்லாம் உருவாக்கி தந்தது திமுக அரசு. முதல் தலைமுறை வாக்காளர்கள் அனைவரும் திமுக அரசை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தமிழகத்தின் நலன் கருதியும் தமிழர்களின் நலன் கருதியும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.